நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி, டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 5:45 மற்றும் 6. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 3:10 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 6:53 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:23 வரை மரண யோகம், பின்பு காலை 6:53 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:53 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். பண பற்றாக்குறை கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். மறைமுக எதிர்ப்பால் மனக்கலக்கம் கொஞ்சம் அடைவீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சலை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். மனக்குழப்பம் ஏற்படாத வண்ணமும் பார்த்துக் கொள்ள வேண்டும். பண வரவு சீராகவே இருக்குங்க. இழுபறியான காரியங்கள் சாதகமாக முடியும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதையும் கனிவாக பேசி சாதித்துக் கொள்வது மிக நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க, பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கண்டிப்பாக கல்வியில சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி வெற்றியை நோக்கி செல்ல கொடுங்க. பிடித்தமான கல்வி கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொடுத்த பாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். மனம் இன்று நிறைவாகவே காணப்பட கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். என்று நீங்க பணிவாக நடந்து கொண்டு எதையும் சாதித்து காட்டும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பரணி என்று வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்கள் சாதகமாகவே நடக்க கொடுங்க. இழுபறியான காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். என்று உங்களுக்கு திறமை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண பற்றாக்குறை கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்குங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டு பெண்ணர் சரியாக கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். என்று இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் ஏற்பட கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாகவே இன்று காணப்படக்கூடும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தடைப்பட்ட வருமானம் கண்டிப்பாக தானாக வந்து சேருங்க. தொழில் பணியாளருடன் ஏற்பட்ட பணிப்போர் விலகி செல்லக்கூடும். இடம் பூமியால் லாபம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்க கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதற்கேற்ற பலனும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். நிதானத்தோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு மனக்குழப்பம் சரியாக கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் குடும்பத்தை பற்றிய நல்லதொரு புரிதல் இருக்க கொடுங்க. பிள்ளைகளை கனிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதலை பற்றி நீங்க அதிகம் யோசிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கல்வியில் மட்டுமே முழு அக்கறை கொள்ள வேண்டும். கல்வி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட திடீர் கடினமான சூழல் கண்டிப்பாக மாறுங்க. செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். தடைப்பட்ட வருமானம் கண்டிப்பாக வர கொடுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். மிருக சிரிஷம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. இடம் பூமியால் லாபம் உண்டாகக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. இழுபறியான காரியங்கள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வர கொடுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் என்று நிதானத்தோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. மனம் மகிழ்ச்சியடையும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். எதிர்பார்த்த காரியம் ஒன்று நடைபெறுவதில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். மாலை நேரம் மகிழ்ச்சியாகவே இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முன்கோபத்தை இன்று குறைத்துக் கொள்வது மிக நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மிகவும் யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். எதிலும் நிதானத்தை கடைபிடித்தால் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள முடியுங்க. சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்ட கொடுங்க. என்று நீங்க மனதளவில் ஏற்பட்ட சிரமங்களுக்கு சரிக்கட்டி விடும் நாள் என்றே சொல்ல முடியும். மிதுனம் ராசினியர்கள் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். பெண்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் பிடித்தமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சக நண்பருடன் பேசி என்று பொழுதை கழிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாக கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெறலாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று புதிய அனுபவத்தை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. மாலை நேரம் மகிழ்ச்சியாகவே இருக்க கொடுங்க. என்று நிதானத்தோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப அமைதிக்காக இன்று நீங்க போராடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை என்று மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தாயின் சொல்லை தட்ட மாட்டீர்கள். தந்தை உடையான உறவு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். இருந்தாலும் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை கனிவாக கவனித்துக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் என்று மனோதைரியம் கண்டிப்பாக உண்டாகும். பிரபலமானவரின் நட்பு என்று கிடைக்க கொடுங்க. நிதானத்தோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க.
அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்க கொடுங்க. டென்ஷனை குறைத்துக் கொண்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். முன் கோபங்கள் இல்லாமல் இருந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அனைவரிடமும் கனிவாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சிந்தித்த நபர்களால் இன்று சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பிரபலமானவரின் நட்பு இன்று கிடைக்கக்கூடும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவில் சூழல் அமைந்து விடக்கூடும். உடன்பிறப்புகள் வழியில் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரக்கூடுங்க. எதிலும் சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து அதன் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீராகுங்க. பண வரவும் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குறிக்கோளோடு செயல்பட்டு இன்று வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுமானவரை இந்த இனிய நாளை கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. மனமும் இன்று மகிழ்ச்சியாக காணப்பட கொடுங்க. கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை கடகம் ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. சாதகமான சூழலே நிலவும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எடுக்கக்கூடிய காரியங்களை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று பணவரவு சீராக இருக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் வழியில் நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். பிரச்சனைகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். பிரபலமானவரின் நட்பு இன்றி கெட்டுங்க. சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பூசம். அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். என்று புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. அயல்நாட்டு செல்லக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பக்குவமாக நடந்து கொண்டு காரியங்களில் வெற்றி அடைய செய்ய முடியுங்க. ஆயில்யம். என்று மன நிம்மதி அடையக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். நல்ல மதிப்பு இன்று உருவாகக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. நிதானத்தோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கடைசி நேரத்தில் உடைய பிரச்சனைகள் அனைத்தும் பூர்த்தியாக கொடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். என்று நீங்க மன அமைதியை கடைபிடித்தால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். அயல்நாட்டு செல்லப்பட்ட முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கும். தொழில் ரீதியான பயணங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. முக்கிய நபர்களின் உதவிகள் இன்று கிடைக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு பலம் பெற கொடுங்க. மற்றவருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மறைந்துவிட்டு கூடும். நட்பு மலரும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்குங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. மனதை மட்டும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். வலுக்கட்டாயமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். என்று பெண்கள் கொஞ்சம் குழப்பம் அடைவீர்கள். காலையில் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கக்கூடும். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதலும் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். என்று மாணவர்கள் சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக அமைந்து விட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உழைப்பால் நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. எந்த ஒரு முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பூரம் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக இப்பொழுது நிறைவேற கொடுங்க. கூட்டு முயற்சி இப்பொழுது வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. என்று மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையுங்க. முடியாத பட்சத்தில் கொஞ்சம் அமைதியை வெளிப்படுத்துவது மிக நல்லது. உத்திரம் எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கையை நீங்க ரசித்து வாழ்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் பொறுமை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் துணிவும் உண்டாகக்கூடும். என்று நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் நாளாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கன்னி ராசி நேயர்கள், என்று உங்களுக்கு மன போராட்டம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனதை நீங்கள் தான் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மாறுபட்ட கருத்து குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்தாரிடம் கலந்து பேசிதான் எதையும் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றன. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளும் வாயில் கதவை வந்து தட்டும். சுபகார பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். மனதிற்குள் ஒருவித அறிகுறிகள் தோன்றுங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். சேமித்து வைத்த பணத்தில் கொஞ்சம் செலவு செய்வீர்கள். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நிர்வாக திறமை உங்களுக்கு பளிச்சிட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. அமைதியாக நீங்க இருக்க முயன்றாலும் சில நபர்களால் உங்களுக்கு வலுக்கட்டாயமாக பேச்சுக்கள் வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது மட்டும் நல்லது. என்று பெண்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ளக்கூடும். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்து கொள்ள கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று எதிலும் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. மனதை மட்டும் கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. சுபகார பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. அஸ்தம். என்று விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். என்று நீங்க பிரச்சனைகளுக்கு மட்டும் தயவு செய்து செல்ல வேண்டாம். யோசித்து எதையும் செய்தால் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை. மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். காரியங்கள் கச்சிதமாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்கின்றது. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்றி மேற்கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளை ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். என்று நீங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
துலாம் ராசினியர்கள் இன்று புது புது முயற்சிகளுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிட்டுங்க. இறைவன் வழியில் நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் சுமூகமான தீர்வை உருவாக்கிக் கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உறவினர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி செல்ல கொடுங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். முக்கிய முடிவு எடுக்கும் பொழுது சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. எந்த ஒரு வேலையும் நீங்க அற்புதமாக செய்ய முடியுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. மற்றவருக்கு நீங்க பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேரடியாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். சகோதர வழியில் சந்தோஷ செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். பயணங்கள் உங்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை கற்றுக் கொடுக்குங்க. என்று பெண்கள் நேரத்திற்கு எழுந்திருக்க வேண்டும். சுறுசுறுப்பாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். அவசரமோ பதட்டமோ தயவு செய்து பட வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள், அது போதுங்க. காதல் கொஞ்சம் மன கசப்பை கொடுக்குங்க. இறுதியில வெற்றியை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்கின்றது. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும்லாக இருக்க கொடுங்க. மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று நீங்க புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. ஸ்வாதி என்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். விசாகம் என்று புதிய அனுபவங்களை கிடைக்கப் பெறுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லவைகள் தேடி வர கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று போராட்ட குணம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. சகோதர வழியில் சந்தோஷ செய்திகளும் வந்து சேரக்கூடும். எழுபறியாக நின்ற காரியங்கள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல முடிவு கிடைக்கும். வியாபார போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் இருந்தால் வெற்றி இருக்கக்கூடும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிறப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். தனக்கென்று தனி பாணியை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். வியாபார நடைமுறைகளை இன்று மிகவும் சிறப்புடன் செய்து மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். முக்கிய புள்ளிகளின் ஆதரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பயணங்கள் மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க கற்றுக்கொள்வீர்கள். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் வழிபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று பெண்கள் அதிர்ஷ்டங்களை பெறுவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று மனதில் தெளிவும் துணிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். காதல் போன்ற விவகாரங்கள் வெற்றி கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இருந்தாலும் காதலுக்காக நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்,
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று உங்களுக்கு எதிலும் சூடு பிடிக்க தொடங்குங்க. லட்சிய நோக்கோடு எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் துணிவும் இன்றி ஏற்படக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. என்று நீங்க புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அனுஷம் என்று மன தெளிவு உண்டாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்று சொல்ல முடியும். மகத்துவமான செயல்களை செய்து பாராட்டுக்களை பெறும் நாள் என்று கூட இந்த இனிய நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை மனம் கொஞ்சம் பதட்டம் அடையும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல விஷயம் நோக்கி இன்று வாழ்க்கை செல்ல கொடுங்க. அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நம்பிக்கை கொள்ளுங்கள். எதிலும் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்ற சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். முக்கிய புள்ளிகளின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் வெற்றி இருக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். வாரிசுகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று நீங்க திறமையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. பணிகளை விரைவாக முடித்து வெற்றி பாகை சூட முடியும். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். நல்ல மதிப்பை பெறக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காணப்படக்கூடும். பெண்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. திருமண முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல் போன்ற விவகாரங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது. மனதிற்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. முடிஞ்சளவு என்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ளுங்கள். பேசுவதை புரிந்து கொள்ளுங்கள். வீண் விவாதாண்டம் மட்டும் தயவு செய்து பேச வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். உடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கடன் விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கால நேரம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. மன தெளிவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளை மட்டும் செய்ய பாருங்கள். அது போதுங்க. போராடும் கனவுகள் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மனம் போன போக்கில் தயவு செய்து செல்ல வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. என்று பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. என்று நீங்க எல்லோரையும் மதிக்கக்கூடிய குணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மகரம் ராசினியர்கள் என்று எடுக்கும் முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுக்க வேண்டும். முக்கியமாக குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடனே செயல்பட வேண்டும். உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். உடன் இருப்பவரால் ஏற்பட்ட தொல்லை கண்டிப்பாக விலகி செல்லும். பயப்பட வேண்டாம். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கொடுங்க. போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க. பண வரவும் கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் படிப்படியாக குறையுங்க. என்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் உண்டாகக்கூடும். சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து இன்று சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அலைந்து திரிந்து சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இருக்கும் பட்சத்தில் மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பெண்களுக்கு காலையில் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். தெளிவான முடிவு எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாகவே இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் குழப்பம் அடைவீர்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனோ தனமாக செயல்பட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் தவிர வேறு எதிலும் அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடாது. நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று நீங்க பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். முக்கியமாக பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியுங்க. என்று உங்களுக்கு மன கஷ்டம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பார்த்து பேசுங்கள். பார்த்து எதையும் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. திருவோணம். குழப்பம் அடைய வேண்டாம். மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது கண்டிப்பாக துலங்கக்கூடும். எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் நாளாகவும் இருக்க கொடுங்க. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். எதையும் செய்யுங்கள். அது போதுங்க. அவிட்டம். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். தந்தையிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். பிடிவாத குணத்தை தயவு செய்து விட்டுவிடுங்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று சிரமங்கள் படிப்போல் விலகி செல்ல கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். என்று முயற்சி பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். முயற்சிகளில் முன்னேற்றமும் இருக்கக்கூடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடிவிடும். இடமாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். பழைய சிலரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக கொடுங்க. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண வரவு கண்டிப்பாக திருப்தியாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். எதிர்காலம் குறித்து என்று சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி விட கொடுங்க. உறவினர்கள் நண்பரிடம் இன்று உதவிகளை எதிர்பார்ப்பீர்கள். என்று நிர்வாக திறமை பளிச்சிட கொடுங்க. உத்தியோக முயற்சி கைகூடும். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பால் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களின் ஒற்றுமை என்று மேலோங்கி விட கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். சிந்தியுங்கள். முடிவில் தெளிவாக இடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால்
எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று நீங்க ருசியான உணவுகளை உண்டு மகிழ முடியுங்க. சதயம். என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தெளிவும் உண்டாக கூடும். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகிவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மற்றற்ற செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. என்று மன தெளிவு உண்டாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அடுத்தவிடம் வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் தெளிவடைய கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உடைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள். இன்று பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் எல்லாம் பணவரவும் கண்டிப்பாக வரக்கூடும். உங்களுடைய நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிட கொடுங்க. நீண்ட நாள் ஆசை ஒன்று இப்பொழுது நிறைவேறக்கூடும். விருந்து விழாக்களில் இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். என்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. என்று புதுவிதமான அழைப்புகள் கூட வரக்கூடும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. காரிய தடை கண்டிப்பாக ஏற்பட்டு சரியாகும். மன அமைதி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்படைய கொடுங்க. கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்க கொடுங்க. திடீர் கோபம் டென்ஷன் கொஞ்சம் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் கட்டுப்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று நீங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் எதிலும் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கின்றது. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளக்கூடும். தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள கொடுங்க. அமைதியை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆழ்ந்த சிந்தனை வெளிப்பட கொடுங்க. எது எப்படியோ உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். என்று பெண்கள் மனதார அனைவரையும் பாராட்டுவீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதலை விட்டுக் கொடுப்பது மிக சிறப்பு. அமைதி காப்பது மிக சிறப்பு. அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டும் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உத்தியோக முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் பொதுமையும் படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக உண்டாகும். வாழ்க்கையும் இன்று சிறப்படைய கொடுங்க. கட்டுப்பாட்டுடன் இன்று நீங்கள் செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம். உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். சுய முயற்சியால் இன்று முன்னேறி செல்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நலம் தரும் செயல்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அடுத்தவர் மனதை இன்று நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரேவதி. என்று பன்மடங்கு உயரக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சில் மூலம் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. காரிய வெற்றி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கூடுங்க. எண்ணங்கள் எளிதில் என்று பூர்த்தியாக கூடும். பிடித்தமான பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். என்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு என்று கிடைக்கக்கூடும். பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உயர் அதிகாரிகளின் நல்ல மதிப்பை பெற கொடுங்க. என்று உங்களுக்கு
தேவையான நிதியுதவி கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். வாய்ப்புகள் அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி நடை போட முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.